அண்மைச் செய்தி. காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்படுவது எப்போது என்பது குறித்து இன்று அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணை திறப்பு குறித்து சட்டப்பேரவையில் நேற்றைய தினம் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருந்தன. இது தொடர்பாக நல்ல செய்தி வரும் என அமைச்சர் ஆனந்த் பதிலளித்திருந்தார். அந்த வகையில் அணையில் போதிய நீர் இல்லாததால் இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12 அணையில் நீர் திறக்கப்படவில்லை. தற்போது அணைக்கு நீர்வரத்தானது வினாடிக்கு 10,405 கனஅடியாக உள்ளது. நீர்மட்டம் 90 அடியை விரைவாக நெருங்கி வருகிறது. இந்நிலையில் மேட்டூர் அணையை நீரில் திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் விஜய் நாளை மறுநாள் அங்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னேற்பாடாக சேலம் மாவட்ட எஸ்பி குத்தாலிங்கம் மேட்டூர் அணையில் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். அண்மைச் செய்தி. காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்படுவது எப்போது என்பது குறித்து இன்றைய தினம் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணை திறப்பு குறித்து சட்டப்பேரவையில் நேற்றைய தினம் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருந்தன. அது தொடர்பாக நல்ல செய்தி வரும் என அமைச்சர் ஆனந்த் பதிலளித்திருந்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். மொழி விவரங்கள் என்ன? மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாக இன்றைக்கு அறிவிப்பு வெளியாவதற்கு வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் 90 அடியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாகவும் காவிரியினுடைய நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழை காரணமாகவும் தமிழகத்தினுடைய எல்லைப் பகுதிக்கு வரக்கூடிய காவிரியின் நீர்மட்ட அளவு சற்று அதிகரித்திருக்கின்றது. எனவே நீர் திறப்பை காட்டிலும் நீர் வரக்கூடிய அளவு அதிகம் இருப்பதன் காரணமாக மேட்டூர் அணையை திறப்பதற்கு தமிழக முதலமைச்சர் முடிவு செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. எனவே இன்னும் ஓரிரு நாட்களிலே மேட்டூர் அணை திறக்கப்படலாம் என்றும் அதற்கான அறிவிப்பு இன்று வெளியாகக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. வழக்கமாக மேட்டூர் அணையை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டிலும் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு போதிய நீர் இருப்பின்மை காரணமாக இதுவரை மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை. மேட்டூர் அணை திறக்கப்படாததன் காரணமாக தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உட்பட டெல்டா மாவட்டங்கள் அதோடு சேர்த்து ஏறக்குறைய 12 மாவட்டங்களில் விளைநிலங்கள் காவிரி நீரை நம்பி இருக்கக்கூடியவை எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நாள்தோறும் சட்டப்பேரவையிலே எதிர்க்கட்சிகள் இது குறித்து கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்று கூட கேள்வி எழுப்பப்பட்டது மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாக. இடதுசாரி கட்சிகளை சார்ந்தவர்கள், அதிமுக, திமுகவை சார்ந்தவர்கள் முதலமைச்சரை நோக்கி மேட்டூர் அணை திறப்பு எப்போது என்ற ஒரு கேள்வியை நேற்று சட்டப்பேரவையில் எழுப்பியிருந்த நிலையில் அமைச்சர் ஆனந்த் எழுந்து விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும் என்று சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு மேட்டூர் அணை திறப்பு தொடர்பான தகவல் வெளியாகலாம் என்றும் அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் மேட்டூர் அணையை இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக நேரில் சென்று திறந்து வைப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சர் மேட்டூர் அணை திறப்புக்காக மேட்டூர் சென்று முதல் முறையாக மேட்டூர் அணையை திறந்து வைக்க உள்ள நிலையிலே மேட்டூர் அணையிலே பாதுகாப்பு நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றப்பட்டு வருகின்றன. நேற்று முதலே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், நீர்வளத்துறையினுடைய செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் நேரில் சென்று மேட்டூர் அணையை ஆய்வு செய்திருக்கின்றார்கள். வலதுகரை, இடதுகரை உள்ளிட்ட பகுதிகளிலே தண்ணீர் திறப்பை முன்னிட்டு ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே முதலமைச்சர் மேட்டூர் அணை சென்று அங்கே மேட்டூர் அணையை எப்போது திறந்து வைக்கப் போகின்றார் என்பதற்கான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்றும் மேட்டூர் அணை திறப்பு என்பது இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக இருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.